இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பாபநாசம் சிவன். இந்த பாபநாசம் சிவன் அப்படிங்கிற இந்த பேரை இசை தொடர்பான, இசை மேலே விருப்பமுள்ள, நாட்டமுள்ள எல்லாருக்குமே இவரை நல்லா தெரிஞ்சிருக்கும். பாபநாசம் சிவன் எப்படி சங்கீத மும்மூர்த்திகள் சத்குரு தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகளை சொல்கிறோமோ, அதே போல் இவரும் கீர்த்தனைகள் எழுதினவர், பாடல்கள் எழுதினவர். இவர் சுமார் ஒரு 2500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கார். சங்கீத மும்மூர்த்திகளுக்கும் பாபநாசம் சிவனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, சங்கீத மும்மூர்த்திகளது பாடல்கள் பெரும்பாலும் தெலுங்கு, கொஞ்சம் சமஸ்கிருதம் இருக்கும். ஆனால் பாபநாசம் சிவன் பாடல்கள் தமிழில் இருக்கும். அதான் இவருடைய சிறப்பு. எல்லாருமே தெலுங்கு, சமஸ்கிருதம் அப்படின்னு பாடல்கள் எழுதி வந்த காலத்தில் பாபநாசம் சிவன் தமிழ் எழுதினர். சினிமாவில், இசை கச்சேரிகளில், நாடகங்களில், ஆலய திருவிழாக்களில் இவர் பாடாத இடமே கிடையாது, இவர் எழுதாத கீர்த்தனைகளே கிடையாது. இவர் எழுதி யார் பாடி பிரபலமாக்கினாங்க அப்படின்னா, எம்கேடி பாகவதர், பியு சின்னப்பா, எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார், இவங்கெல்லாம் பிரபலமாக்கினாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், மன்மத லீலையை வென்றார் உண்டோன்னு ஒரு பாட்டு. இந்த காலத்து ஜெனரேஷனும் கேட்கக்கூடிய பாட்டு, ரொம்ப ஆர்வத்தோடு கேட்பாங்க. அந்த பாடல் எழுதுனது பாபநாசம் சிவன். இன்னொரு பழைய பாடல், தீன கருணாகரணே நடராஜா அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாட்டு எழுதினது இவர். இவர் எழுதின பாடல்கள், என்ன தவம் செய்தனே யசோதான்னு ஒரு பாட்டு இருக்கும், மேடை கச்சேரிகளில் அதிகம் பாடப்படக்கூடிய பாடல். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச பல பாடல்களே பாபநாசம் சிவன் எழுதியிருக்கார். இவருடைய அப்பா பேர் ராமாமிர்தம் ஐயர், அம்மா பேர் யோகாம்பாள். இவர் பிறந்தது 1890. இவர் சித்தியானது 1973. இவர் பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நன்னிலம், நன்னிலத்துக்கு பக்கத்தில் போலகம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே தான் பிறந்தார். அதாவது பிறக்கின்ற காலத்திலேயே இவருக்கு என்ன ஒரு பெரிய கூடுதல் பலம், எப்படி இசைத்துறையில் இந்த அளவுக்கு பிரபலமானார் அப்படின்னா, இவருடைய தாயார் முழுவதற் காரணம். இவருடைய அம்மாவை பற்றி பாபநாசம் சிவனே சொல்லுவார், எங்கள் அம்மா பள்ளிக்கூடம் போனதில்லை, எங்கே போயும் பாட்டு கற்றுக்கிட்டது கிடையாது, ஆனால் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். சங்கீத மும்மூர்த்திகளது 300க்கும் மேற்பட்ட பாடல்கள் எங்கள் அம்மாவுக்கு மனப்பாடும். யார் சொல்கிறா? பாபநாசம் சிவன் சொல்கிறார். இதெல்லாம் சாத்தியமா? ஒரு பள்ளிக்கூடம் போகாமல், ஒருத்தற்ற போய் ஒரு கலையை கற்றுக்காமல், எழுத்து ஞானமே இல்லாமல் இத்தனை பாடல்களை பாடக்கூடியவர் பாபநாசம் சிவனது தாயார். சிவன் சொல்லுவார், நான் இந்த அளவுக்கு இசைத்துறையில் பிரபலமாக இருக்கேன், நிறைய பாட்டு எழுதுகிறேன், நிறைய பாடல்களுக்கு இசையமைக்கிறேன், சங்கீத ஞானம் எனக்கு இருக்குது அப்படின்னா, அதற்கு முழுமுதற் காரணம் எனது தாயார். எனது தாயாரின் கர்ப்ப வாசத்தில் நான் இருக்கின்ற போதே அந்த இசையானது என்னுடைய இரத்தத்தோடு கலந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கர்ப்பம் அப்படிங்கிறத கர்ப்பவாசம் சொல்கிறோமே, அந்த சமயத்தில் அந்த தாயார் ஆகப்பட்டவர் நல்லதை சிந்திக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அம்மா எப்படி அதுபோல் இருந்தாலோ அந்த கர்ப்பவாசத்தில் இருக்கிற குழந்தைக்கும் அத்தகைய நற்குணங்கள் வருகின்றன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை பாபநாசம் சிவன் அப்படியே சொல்கிறார். இந்த பாபநாசம் சிவன் பெரிய வசதியெல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான குடும்பம். கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர். அதாவது ஒரு சங்கீதம் நமக்கு தெரியணும் அப்படின்னா வெறும் பாட்டு மட்டுமே பாடக்கூடியவர்கள் உண்டு.
அவங்களுக்கு எழுத தெரியாது, இசையமைக்க தெரியாது. ஆனால் பாபநாசம் சிவன் எழுதுவார், தன் சொந்த குரலில் பாடுவார், இசையும் அமைப்பார். சினிமாவிலையும் நாடகத்திலையும் ஆன்மீகத்திலையும் இவர் ஆற்றின பணிகள் அப்படிங்கிறது அளவிடற்கரியது. இவருடைய அதிக காலம், இவருடைய அதிக உழைப்பு அப்படிங்கிறது ஆன்மீகத்தில். எத்தனையோ கீர்த்தனைகள், இவர் எழுதின கீர்த்தனைகள் சுமார் 2500க்கும் அதிகம்னு சொன்னேன். சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டு, மன்மத லீலையை வென்றார் உண்டோன்னு ஒரு பாட்டு உண்டு, தீன கருணாகரனே நடராஜான்னு ஒரு பாட்டு உண்டு. இப்படி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பாடல்களை தன்னோட காலத்தில் இவர் எழுதியிருக்கார். சினிமாவில் இவர் எழுதின பல பாடல்களை யார் பாடி பிரபலமாக்கியிருக்கா அப்படின்னா பி.யு. சின்னப்பா, எம்.கே.டி. பாகவதர், எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மையார். இவரோட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பாடல்கள் தமிழில் அதிகம் வந்திருக்கு. தமிழில் தான் இவர் பாடல்கள் எழுதியிருக்கார். ஆனால் நீங்கள் சங்கீத மும்மூர்த்திகள் பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள்லாம் தெலுங்கு தான் அதிகம், அதுக்கு தான் முக்கியத்துவம். இவர் தமிழில் பாடல்கள் எழுதி பிரபலமானார். இவருக்கு 1910 அரங்கேற்றம் நடக்கிறது. அரங்கேற்றம்னா முதல் பாடல் எழுதி ஒரு இடத்துல பாடுகிறார். எந்த இடத்துல பாடுகிறார்னா திருவாரூரில் தியாகராஜ பெருமான் சந்நிதியில். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க, இவருடைய அரங்கேற்றம் திருவாரூரில் நடக்கிறது, தியாகராஜ பெருமான் சந்நிதியில். திரளான அன்பர்கள், இசை சம்பந்தப்பட்டவர்கள் அன்றைய தினம் கூடியிருக்கிறார்கள். சிமிழி சுந்தரமையர் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான், அவர் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார். இவருடைய பாடலை கேட்டுட்டு அவர் சொல்கிறார், கடைசியாக சொல்கிறாராம், அந்த அரங்கத்தில் சொல்கிறாராம், சத்குரு தியாகராஜர் தமிழில் பாடவே இல்லை, தெலுங்கில் தான் நிறைய பாடியிருக்கார். அந்த தியாகராஜ பெருமானே இன்றைய தினம் சிவனாக அவதாரம் செய்து வந்திருக்கிறாரோன்னு எனக்கு தோன்றது. அதனால் இவர் இனிமே தமிழ் தியாகராஜர் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சொன்னாராம். எப்பேற்பட்ட பேர் பாருங்கோ, சங்கீத மும்மூர்த்திகளில் தியாகராஜரே சிவனாக பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாராம். என்ன காரணம்? தமிழில் தன்னால் பாட முடியலையேங்கிற ஏக்கத்தினால அதை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற. 1890 பிறந்தவர் பாபநாசம் சிவன், 1973 சித்தியானார். இவரோட காலம் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஏழ்மை, புலமையும் வறுமையும் சேர்ந்தே காணப்படுவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவரோட குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏழ்மை. இவருக்கு 7 வயசு இருக்கும்போது அப்பா தவறி போயிட்டார். ஒரு குழந்தை வளர்ந்து வருகிற போது, ஒரு பள்ளி செல்கிற போது, கல்லூரி செல்கிற போது, அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ யார் பெரும் ஆதரவுன்னு பெற்றெடுத்த தாயும் தந்தையும். ஒரு அப்பா அம்மா இல்லை, ஒரு விதிவசத்தால் அவர்களை அந்த குழந்தைகள் இழந்து விட்டார்கள் அப்படின்னா இந்த குழந்தை நன்னா வளரும், நன்னா படிக்கும், ஆனாலும் அந்த ஒரு வெற்றிடம் அதை ஃபில்லப் பண்ண முடியாது. அப்பா இறந்து போன உடனே இவரோட சகோதரர், மூத்த சகோதரரும் அம்மாவும் எங்கே இடம் பெயர்ந்தார்கள் அப்படின்னா திருவனந்தபுரத்திற்கு இடம் பெயர்ந்தார்கள். திருவனந்தபுரத்திற்கு போன பிறகு தனது சங்கீத புலமையை இன்னும் வளர்த்துக்கணுங்கிறதுக்காக நூரணி மகாதேவ பாகவதர் அப்படின்னு ஒருத்தர், சம்ப பாகவதர் அப்படின்னு ஒருத்தர், இவர் 2 பேர்கிட்ட போய் பாடல்களை நிறைய கற்றுக்க ஆரம்பித்தார் பாபநாசம் சிவன். இன்னொன்று, பாபநாசம் சிவன் பாபநாசம் சிவன் சொல்கிறோமே, இவருக்கு பிறந்தது போலகம்னு சொன்ன நன்னிலம் பக்கத்தில். இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் ராமசர்மன் அப்படின்னு பேர், ராமையான்னு கூப்பிடுவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன கூப்பிடணும்? போலகம் ராமையான்னு கூப்பிடணும்.
அல்லது போலகம் ராமசர்மன்னு கூப்பிடணும் இல்லையா. பாபநாசம் சிவன், இவருடைய பேர் பாருங்க, பாபநாசம் சிவன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன சம்பந்தம்? பாபநாசம் சிவன் அப்படிங்கிற பேர் இவருக்கு எதற்கு வந்தது? பாபநாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாபநாசம் பிரபலம் தமிழகத்தில். ஒன்று தஞ்சாவூருக்கு பக்கத்தில், இன்னொன்று குற்றாலத்துக்கு பக்கத்தில். இவர் அப்பா அம்மாவை இழந்த பிறகு திருவனந்தபுரம் போனார். அங்கே பாடல்கள் கற்றுக்கிட்டார்னு பார்த்தோம். ரொம்ப ஏழை, ரொம்ப வறுமை. சாப்பாடு பல நேரத்தில் யார் கொடுக்குறாங்களோ அங்கே வாங்கி சாப்பிடுவாங்களாம். அப்படிதான் இவருடைய ஆரம்ப காலம் போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார் சாப்பாட்டுக்கு. அப்பெல்லாம் எந்த பாடல்கள் பிரபலம் அப்படின்னா பஜனை பாடல்கள் பிரபலம். ஒரு கச்சேரிங்கிறத விட ஒரு பஜனை பாடல்களை பாடுவது பிரபலம். ஒரு கோவில் திருவிழாவில், ஒரு நிகழ்ச்சியில் பஜனை பாடல்களை பாடுவது பிரபலம். அந்த பாடல்களை நன்ன கற்றுக்கிட்டார். கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த பக்கம் திருவனந்தபுரத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதையர் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் இருக்கார், பெரிய வித்வான். அவரோட கச்சேரி ஒரு நாள் கேட்டுட்டு அவர் பாடக்கூடிய அந்த பாங்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டு அவர்கிட்ட போய் சீடராக சேர்ந்தார். என்னை நீங்கள் சீடராக சேர்த்துக்கணும் அப்படின்னாராம். அப்புறம் அவர் சீடராக சேர்த்துட்டு 7 வருஷம் அவர்கிட்டயே தங்கி அவரிடமே இருந்து பாடல்களை கற்றுக்கிட்டு, திருவனந்தபுரத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்த பிறகு ஒரு இடத்துல நிலையாக இருந்தது கிடையாது. நாடோடி மாதிரி ஒரு இடமா போயிட்டு இருப்பார். எங்கே கச்சேரிக்கு கூப்பிட்றாங்களோ அங்கே போவார், எங்கே வாழ முடியுமோ அந்த இடத்துக்கு போய் வாழ்வார். சில காலம் இவருடைய அண்ணன் ஒரு தமிழாசிரியராக வேலை செஞ்சது பாபநாசம். பாபநாசம் சிவன் பேர் விளக்கம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ தான் வரேன். பாபநாசத்தில் தமிழாசிரியராக இருந்தார். எந்த பாபநாசம்? தஞ்சாவூருக்கு பக்கத்தில். கும்பகோணத்துலேருந்து நீங்கள் தஞ்சாவூர் போனீங்க அப்படின்னா தாராசுரம், பாபநாசம், ஐயம்பேட்டை, தஞ்சாவூர்னு வரும். இந்த பாபநாசத்தில் அவர் அண்ணன் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். அப்போ அண்ணன் கூடவே இருந்தார். அண்ணனுடைய அரவணைப்பில் இந்த சிவன் பல காலம் இருந்தார். அப்போ ஒரு இடமா போய் பாடுவார்னு சொன்னேன் இல்லையா. ஒரு நாளைக்கு கணபதி அக்ரஹாரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாபநாசத்திலிருந்து பக்கத்தில், கணபதி அக்ரஹாரம்னு. அந்த ஊர் பேரே கணபதி அக்ரஹாரம். அங்கே பிரதானமான ஆலயம் பிள்ளையார். பிரதானமான ஆலயம் பிள்ளையார், ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் அது. அந்த கணபதி அக்ரஹாரத்தில் அந்த விநாயகப் பெருமானை குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக கொண்டவர் உலகெங்கும் காணப்படுகிறார்கள். ரொம்ப விசேஷமான பிள்ளையார் அவர். அந்த கணபதி அக்ரஹாரம் திருத்தலத்திற்கு பஜனை பாடல்கள் பாடுவார்னு சொன்னேன் இல்லையா, அதுபோல் பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு இந்த ஊரில் வந்துட்டுருக்கார். கணபதி அக்ரஹாரத்தில் வந்துட்டுருக்கார் ஒரு நாள் காலை நேரத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய தோற்றம், நெற்றியில் விபூதி, கையில் விபூதி, மார்பில் விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம், ஒரு 4 முட வேஷ்டி, ஒரு துண்டு கட்டிட்டு இவர் பாடிட்டு எந்த பாடல் பாடுகிறாராம்? தாயுமானவருடைய பாடலை பாடுகிறார். அந்த பாடலை பாடி அப்படியே வருகிற போது அந்த ஊரில் இருக்கிறவர் அவர் இவரை பார்க்கிறார். இவர் பார்த்துட்டு இவரை சாட்சாத் சிவனை போல காணப்படுகிறார், பரமசிவனை போல காணப்படுகிறார். சாட்சாத் கைலாசத்திலிருந்து நேரடியாக இங்கே பாடல்களை ஒரு இளைஞனுடைய சொரூபத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார்னு அவருக்குள்ள தோன்றியதான். இவருடைய ஊர் பாபநாசம், இருந்தது பாபநாசம். அப்ப இவரை பாபநாசம் சிவன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாராம். ஒரு அன்பர் கூப்பிட ஆரம்பிச்சு இன்றைக்கு உலகமே அவரை பாபநாசம் சிவன் அப்படின்னு கூப்பிடுறது. இப்போ புரிகிறத? பாபநாசம் சிவன் அப்படிங்கிற பெயருக்கு உண்டான காரணம் புரிகிறத? போலகத்தில் பிறந்தாலுமே ராமையாங்கிற பெயர் இருந்தாலுமே இவருக்கு என்ன பெயர் நிலைச்சிருக்கு? இவருடைய அண்ணன் சிறிது காலம் தமிழாசிரியராக பணிபுரிந்த பாபநாசம் சிவனை போல காணப்பட்ட காரணத்தினால சிவன், பாபநாசம் சிவன். கோபாலகிருஷ்ண பாரதியார், அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர், இவர்கள்லாம்
தமிழில் தான் எழுதினாங்க. அவர்கள் காலத்துக்கு பிறகு தமிழிலேயே பாடல்கள் எழுதி பிரபலப்படுத்தினார் அப்படின்னா பாபநாசம் சிவனைத்தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம சொல்கிறோமே தமிழ் தமிழ் தமிழ்னு தமிழை பற்றி சொல்கிறோமே, அந்த தமிழில் சினிமா பாடல்கள், மேடை நாடக பாடல்கள், இசை கச்சேரி பாடல்கள் அப்படின்னு எழுதி எந்த அளவுக்கு தமிழ் மொழியை ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்றார் அப்படின்னா பாபநாசம் சிவனை பற்றி நம்ம படிச்சோம்னா புரியும். முழுக்க முழுக்க ஆன்மீகம். இன்னைக்கு சங்கீத மேடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிசம்பர் சீசனில் மேடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எழுதின பாடல்கள் இல்லாமல் அந்த கச்சேரியானது பூர்த்தி அடையாது. 1912ஆம் ஆண்டிலிருந்து 1957 வரை, எத்தனை வருஷம்? 45 வருஷம். திருவையாறுல சப்தஸ்தானம் பிரபலம்னு பார்த்தோம். இப்பத்தான் சமீபத்தில் நந்தி தேவரை பற்றி நம்ம பார்த்தோம். திருவையாறுல பிறந்தவர், இவருக்கு திருக்கல்யாணம் இங்கே தான் நடந்ததுன்னு பார்த்தோம். அந்த திருவிழா தான் சப்தஸ்தான பெருவிழான்னு அப்போ பார்த்தோம். அந்த சப்தஸ்தான பெருவிழாவில் வருடா வருடம் இவரது கச்சேரி உண்டு. பஜனை பாடல்கள் 45 வருஷம் தொடர்ந்து பாடியிருக்கார். அதே போல நாகப்பட்டினம் நீலாயதாட்சியம்மன், நாகப்பட்டினத்தில் அங்கே நடக்கக்கூடிய ஆடிப்பூர விழாவில் தொடர்ந்து 19 வருடங்கள் கச்சேரி பண்ணியிருக்கார். எப்படி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து முழுக்க முழுக்க அந்த இறை பக்தியை பாபநாசம் சிவன் பரப்பினார் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இறைவனது பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு பரப்பிய காரணத்தினால முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள், சத்குரு தியாகராஜர், அந்த வரிசையில் இவரும் சேர்ந்துட்டார். பாபநாசம் சிவன் 1921 சென்னைக்கு வந்தார். சென்னை தான் அவருடைய நிரந்தர இடமாயிற்று. இந்த சென்னை நகரத்திற்கு வந்தவுடனே பல ஆலயங்களில் பஜனை பாடல்கள் பாடக்கூடிய திருவிழாவில் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடுவர். மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில் பிரபலம். சென்னையுடைய இதய பகுதி அப்படிங்கிறது மயிலாப்பூர். அந்த மயிலாப்பூரில் நிறைய திருவிழாக்கள், 63, அதாவது பங்குனி பெருவிழா ரொம்ப விசேஷம். அது மகா சிவராத்திரி விசேஷம். மார்கழி மாச பஜனை 30 நாட்கள் விசேஷம். இவை எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடுவாராம். மார்கழி மாசத்துல வீதி பஜனை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்லேயுமே நடக்கும். எல்லா ஊர்கள்லையுமே சிவன் கோவிலில் ஆரம்பித்து அந்த ஆலயத்தினுடைய 4 மாட வீதிகளை வலம் வந்து எந்த இடத்துல பஜனை பாடல்களை துவங்கினார்களோ அந்த இடத்துல ஒரு மங்களம் பாடி பூர்த்தி செய்வார்கள். மார்கழி மாசத்துல அதிகாலை நேரத்தில் ஒரு 4:30-5 மணிக்கு ஆரம்பித்து இந்த வீதி பஜனை அப்படிங்கிறது நடக்கும். என்ன காரணம்? மார்கழி மாதம் தேவர்களுக்கு உண்டான மாதம், இறைவனை வணங்க வேண்டிய மாதம். அந்த மாதத்தில் பக்தி பாடல்கள் பாடி இறை சிந்தனையை நமக்குள் வளர்த்து கொள்வது மட்டுமல்லாமல் கேட்கின்ற பலருக்கும் அந்த பக்தி சிந்தனையை நம்ம பரப்பணும். அதுதான் இந்த மார்கழி மாத வீதி பஜனையோட தாத்பரியம். இதை மயிலாப்பூரில் பல வருடங்கள் தொடர்ந்து பண்ணியிருக்கார் பாபநாசம் சிவன். ஒரு மிக பிரபலமான ஒரு பாடகர், வாக்கேயக்காரர், அதாவது பாடல்களை எழுதி இசையமைத்து அனைத்தையும் செய்யக்கூடியவர்களை வாக்கேயக்காரர்கள்னு சொல்லுவோம். ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே இந்த மார்கழி மாசத்துல வீதி பஜனையை பாபநாசம் சிவன் விடமாட்டாராம். அந்த வீதி பஜனையில இவர் செல்கிற போது எத்தனையோ பிரபலங்கள் இந்த பஜனையில கலந்து பாராம். எத்தனையோ வித்வான்கள் இந்த பஜனையில கலந்து கொள்வார்களாம். அத்துணை சங்கீதக்காரர்களோடு அந்த மயிலை கபாலீஸ்வரர் 4 மாட வீதிகளில் நடக்கக்கூடிய வீதி பஜனை அத்தனை சிறப்பு வாய்ந்தது. பாருங்க, மனுஷனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா பேரு, புகழ், இதெல்லாம் கடவுள் கொடுப்பான். இதெல்லாம் கடவுள்கிட்டேருந்து வர்றது. நாம் செய்ய வேண்டிய கடமை,
நாம் செய்ய வேண்டிய பணிகளை நாம் பண்ணினாலே போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுது. அதற்குண்டான பலன்கிறது இறைவன் கொடுப்பான். பாபநாசம் சிவன் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை. அவருக்கு என்னென்ன சேர வேண்டுமோ எல்லாமே உரிய காலத்தில் தானாக வந்து சேர்ந்தது. சத்குரு தியாகராஜர் பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுறோம் இல்லையா, அதே போல இந்த கபாலீஸ்வரர் மேல பஞ்சரத்ன கீர்த்தனை பாடியிருக்கார் பாபநாசம் சிவன். வருடாவடம் நடக்கின்ற பங்குனி உத்தர பெருவிழாவில் இவருடைய கச்சேரி இருக்கும். அதில் ஒரு முக்கியமான பாட்டு, காண கண்கோடி வேண்டும் கபாலியின் பவனி அப்படிங்கிற ஒரு பாட்டு. அத்தனை பிரசித்தி பெற்ற பாடல் அது. அந்த பாடலை பாடி கபாலீஸ்வரருக்கு தன்னுடைய பக்தியை அர்ப்பணம் செய்வார் இந்த பாபநாசம் சிவன். இவர் பஜனை சம்பிரதாயத்தில் பஜனை பாடல்கள் அதிகம் பாடினாலும் அதற்கு பல காரணங்கள், பல வித்வான்களிட கத்துட்டார்னு ஒன்று. மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் அந்த மடத்தில் சில காலம் இருந்து பஜனை பாடல்களை கற்றுக்கொண்டார் என்றும் சொல்வதுண்டு. அப்படி இல்லைன்னா ஆரம்பித்தது. ஒரு மனுஷன் தான் செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகள், பாராட்டுகள் தானாக கிடைத்துவிடும். இவருக்கு மத்திய அரசிடமிருந்து பத்மபூஷன் கிடைச்சது. சென்னையில் பார்த்தீங்கன்னா சபாக்களில் கொடுக்கக்கூடிய பல விருதுகள் உண்டு. அதில் மியூசிக் அகாடமியில் கொடுக்கக்கூடிய சங்கீத கலாநிதி அப்படிங்கிறது ஒரு உயரிய விருது. அது ஒவ்வொரு வருடமும் அந்த விருது யாருக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விவாதமாகவே இசை சம்பந்தப்பட்ட வல்லுநர்களிடம் காணப்படக்கூடிய ஒன்று. இவருக்கு அந்த விருது கிடைச்சது, சங்கீத கலாநிதிங்கிற விருது கிடைச்சது. அந்த விருது கிடைச்ச பிறகு அந்த நிகழ்ச்சியில் மியூசிக் அகாடமியில் பேசுகிறார், ஒரு ஏற்புரை நிகழ்த்துகிறார் பாபநாசம் சிவன். அந்த ஏற்புரையில் அவர் சொல்கிறாராம், அவர் பேசுகிறாராம், இன்றைக்கு கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு வியாபார பொருளாகிவிட்டது. இந்த கர்நாடக சங்கீதம், இந்த இசைக்கலை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு கலை என்பதை மறந்து அவரவர்கள் தங்கள் வயிற்று பிழைப்புக்கு உண்டான ஒரு கலையாக கருதுகிறார்கள். யார் சொல்றார்? பாபநாசம் சிவன் சொல்கிறார். இன்றைக்கு அர்ப்பணம் அப்படிங்கிறது இல்லை, ஈஸ்வரார்ப்பணம் அப்படிங்கிறதும் கலைஞர்கள்ட்ட கிடையாது. ஒரு நல்ல குருவும் கிடையாது, நல்ல சீடனும் கிடையாது. இந்த இசைக்கலை என்பது ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இந்த இசைக்கலையில், இசைத்துறையில் இருக்கக்கூடிய பலரிடமும் பொறுமை என்பது இல்லை அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை கொட்டுகிறார். இசை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான கலை அல்ல, எல்லாரும் போய் கற்றுக்க முடியாது. பல தொழில்களை போய் நம்ம ஒரு பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா கற்றுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம், ஒரு டான்ஸு கற்றுக்கலாம், ஒரு எலக்ட்ரீஷியனாக நீங்கள் கற்றுக்கலாம், ஒரு இன்ஜினியராக கற்றுக்கலாம், ஒரு டாக்டருக்கு படிக்கலாம். அந்த பாட்டு இசைத்துறைங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அத்தனை சுலபமாக எவருக்கும் அமைந்து விடாது. அதற்கு முக்கியமாக என்ன வேணும்? இறைவனுடைய அனுக்கிரகம் அவசியம் தேவை. கடவுளுடைய கருணை இருக்கணும். அது இருந்தால் தான் பாட முடியும். ஒரு பகவானை பற்றி சொல்வது, பகவானை பற்றி பேசுவது, பகவானை பற்றி பாடுவதெல்லாம் ஒரு புஸ்தகத்திலேருந்து படித்து நெற்று பண்ணி மனசில் வச்சு சொல்கிறது கிடையாது. அது ஒரு 50% இருக்குன்னா 50% இறைவனுடைய கருணை இருக்கணும். அந்த கருணை இருந்தால் தான் அந்த குரல், அந்த வளம் எல்லாமே கிடைக்கும். இதைத்தான் தனது ஆதங்கமாக கொட்டுகிறார் அந்த இடத்துல பாபநாசம் சிவன். விருதுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அலங்காரமே தவிர ஆத்மார்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது. அதற்கு முழு உதாரணம் யாருன்னா சத்குரு தியாகராஜர். நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த தியாகராஜர், சத்குரு தியாகராஜர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, பணம் முக்கியமல்ல, புகழ் முக்கியமல்ல, பெருமை முக்கியமல்ல, பாராட்டோ விருதோ முக்கியமல்ல, காலம் முழுக்க அந்த ராமபிரானுக்கு காலடி கீழே விற்றிருந்து நான் பாட வேண்டும், அவ்வளோதான். இதை தான் அர்ப்பணம்னு சொல்லுவான். ஈஸ்வரார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், ராமார்ப்பணம்னு சொல்றது இந்த தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நிலை.
அப்படிதான் வாழ்ந்தார் பாபநாசம் சிவன். ஒரு மனுஷன் எத்தனை கஷ்டப்பட்டாலுமே, எத்தனை கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு உயரிய நிலைக்கு வந்தாலுமே தனது பழைய காலத்தை மறக்காமல், எதையுமே மறக்காம, இன்னைக்கும் நான் இப்படி பாடுறேன் அப்படின்னா எங்க அம்மாவுடைய கருவில் நான் இருந்தது ஒன்று சொன்னார் இல்லையா, என் அம்மா எந்த விதமான ஒரு திறமையும் இல்லாமல் அத்தனை பாட்டுகளை தெரிஞ்சு வச்சுட்டா, அந்த அம்மாவோட வயிற்றில் இருந்ததுனால தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னவர் பாபநாசம் சிவன். அந்த மகானது அற்புதமான பாடல்கள் பல இடங்கள்லையும் பாடப்படணும், இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யப்படணும். இந்த மகானது ஆசிகள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும்.